ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற உயர் பதவிகளுக்கான கனவுகளோடு, விடாமுயற்சியோடு, மன உறுதியோடு, ஒரு நல்ல தீர்க்கமான முடிவோடு ஏற்கனவே படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும், மேலும் இதன் பிறகு அதற்கான படிப்பை தொடங்கவிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்குகிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெறுமனே ஒரு பாராட்டு சொல்கிறதுனாலையோ அல்லது வாழ்த்து சொல்கிறதுனாலையோ அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுத்துடாது. பட் நீங்கள் அந்த வெற்றியை அடையிறதுக்கு, அந்த இலக்கை அடையிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவோ சக்தி தேவை, எவ்வளவோ விவரம் தேவை, எவ்வளவோ செயல்திறன் தேவை, இந்த மாதிரி எவ்வளவோ சப்போர்ட்ஸ்லாம் தேவை. அந்த சப்போர்ட்ஸில் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தாக்கா நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சாத்தியக்கூறுகளை அது உருவாக்கும். அதை விட்டுட்டு வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன் உங்களை வாழ்த்துறோம் பாராட்டுறோம் சொல்கிறதுனால ஒன்றும் பெருசாக நடந்துட போகிறதில்ல. இன்றைக்கி தேதி செப்டம்பர் 3, 2025. அடுத்த வருஷம் 2026 வருஷம் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கான தேர்வு, அந்த முதல்நிலை தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாம் சொல்லுவோம் இல்லைங்களா, சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அது நடத்துகிறது யூபிஎஸ்சி. ஆஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்க போகிறது 24 மே மாதம் 2026. இன்றைக்கி சேர்த்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 263 நாட்கள் கையில் இருக்குது. இது விஷயமாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025. அந்த தேதியை சேர்த்து உங்களுக்கு 265 நாள். இப்போ உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம். அந்த ப்ரோக்ராமை இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து செயல்பாட்டு கொண்டு வருவோம். அந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் பேர் வச்சுருக்கிறதே 250 டேஸ் பிளான்ட் அண்ட் ப்ராக்ரஸிவ் ப்ரோக்ராம். இப்போ அதிலே சொல்லியிருந்தேன், இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதெல்லாம் முடியும். இதில் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுதும் அந்த எக்ஸாம் நெருங்க 30 நாள் ஸ்ட்ராட்டஜி, 40 நாள் ஸ்ட்ராட்டஜி, 15 நாள் ஸ்ட்ராட்டஜி, 20 நாட்களில் நீட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்று எவ்வாறு டாக்டர் ஆவது, அதே போல் இந்த கிராஷ் கோர்ஸ், ஸ்பீடு கோர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வச்சு அவங்க பாட்டு ஏதாவது வீடியோ போட்டுட்ருப்பாங்க. இதை பொதுவாக நம்மலாம் சொல்லுவோம், இப்படியும் உருட்டிகிட்டு இருக்காங்கப்பா, எல்லாம் பெரிய பெரிய உருட்டு அப்படின்ட்டு. இப்போ அதே போல் சில பேர் இந்த 250 நாள் படித்து ஐஏஎஸ் ஆகிட முடியுமா, இது ஒரு பெரிய உருட்டு இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க. கேட்க வாய்ப்பு இருக்குது. இது உருட்டு கிடையாது, உண்மை. இதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், do not take it as a fake guarantee or information. It is not fake. It is practically possible provided you follow a correct path in this journey. யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அது எவ்வளோ சிரமமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். சும்மா நினச்சி ஏதோ போனால் வந்தால் காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணோம், 40 மார்க் 50 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற தேர்வு கிடையாது. போட்டித் தேர்வுன்னு வந்தால் அது எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் உண்டு. அகடமிக் லெவலில் நீங்கள் எழுதுகிற ஒரு எக்ஸாமும் பாஸ் மார்க் அடிப்படையாக வரக்கூடிய ரிசல்ட். 40 மார்க் அல்லது 50 மார்க் எடுத்திங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். ஆனால் போட்டித் தேர்வுன்னு வர்றப்ப அங்கே எல்லாமே தகுதியின் அடிப்படையில். இந்த ரிசல்ட் இஸ் பேஸ்ட் ஆன் மெரிட் பேசிஸ். 1000 பேர் தேவைன்னா டாப்லேருந்து 1000 பேர் எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். இதில் சில தேர்வுகளுக்கு குவாலிஃபைங் நேச்சர் இருக்குது. அதாவது சில விஷயங்களில் குறைந்தபட்ச திறன் அங்கே இருக்கணும். அந்த குறைந்தபட்ச திறன் இல்லை அப்படின்னா அவங்க தேவையில்லை, செலக்ட் பண்ண மாட்டாங்க. அது குவாலிஃபைங் நேச்சர். இப்போ அதே போல் அது ஐஏஎஸ் எக்ஸாம்னு இருக்குது. இப்போது இந்த 250 நாளில் எப்படி படிக்க முடியும், இது சாத்தியமா, அவங்க 8 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் படிக்கிறாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறவங்க இல்லையா, 2வது அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறவங்க இல்லையா, அவங்களும் இருக்காங்க. இப்போது இது ஒரு சாதாரண உருட்டு கிடையாது, ஏதோ வியூஸ்க்காக வேண்டி மற்றவங்க போடுற மாதிரி போடுறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. யூ ஜஸ்ட் கீப் வெயிட்டிங் ஃபார் 15th செப்டம்பர். யூ வில் பி கெட்டிங் ஏ ரெகுலர் ப்ரோக்ராம் ஃபார் திஸ். அது ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒரு நாளைக்கு 0.4% நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே யூ வில் பி கெட்டிங் 100% ஸ்கோர். இப்போ 0.4% படிக்க முடியுமா முடியாதா அதை பற்றிலாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் எந்த ஒரு போட்டித் தேர்வுலையும் அவங்க 100% கட் ஆஃப்லாம் எதிர்பார்க்கறதில்ல. அது மோஸ்ட்லி நடக்கிறதும் இல்லை. போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன், ஒரு கேட்டகரிக்கு அந்த கேட்டகரி ஏற்ற மாதிரி வெவ்வேறு கட் ஆஃப் இருக்கும். பட் நம்மோட இலக்கு 100%. இது 250 நாளில் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி நான் சொல்கிறேன். இப்போது ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறீங்க, அல்லது ஸ்கூலு காலேஜ் படிக்க போகிறீங்க. அப்போ நாம் எவ்வளோ நேரத்தை ஒதுக்குறோம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஸ்கூலுக்கே போகிறோம், பிள்ளைங்களை அனுப்பி விட்றோம், இல்லை நாமே புறப்பட்டு போகிறோம். காலைல ஒரு 8 8:30 கிளம்பிடுறோம், ஈவினிங் ஒரு 6 6:30 வரோம். அதுவும் அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, காலேஜ் எங்கே இருக்குது, ட்ராவலிங் டைம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஸ்கூலோட வேனில் போகிறோமா, பப்ளிக் கேரியர் அதாவது பஸ்ஸில் போகிறோமா, ட்ரெயினில் போகிறோமா, இதெல்லாம் பொறுத்து போகிற வர டைமிங்லாம் வித்தியாசப்படும். பட் வித் ஆல் திஸ் திங்ஸ் நெட்டு டைமிங்னு எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 8 to 10 மணி நேரம் நாம் செலவு பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது, இல்லை காலேஜ் பக்கத்தில் இருக்குது. காலைல ஒரு 9 மணிக்கு அல்லது 8:30 மணிக்கு கிளம்பி சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு 5 மணிக்கு வந்துடுவோம். இல்லை தூரமாக இருக்குது, பஸ்ஸில் போகணும், ட்ரெயினில் போகணும், ட்ராவலிங் டைம்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி ஆகும். ஸோ சராசரியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 மணி நேரம் ஆகிடும். ஆஃபீஸ் போகிறவங்களும் அப்படி தான். சில பேர்லாம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒன்றும் பார்க்காத விஷயம் கிடையாது. இப்போ படிக்கும்பொழுது அதே அளவு 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் உங்களால் படிக்க முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா இந்த கேள்வி உருவாகிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. காரணம் 1 2 இல்லை, நிறையா இருக்குது. We are all senior people and we know the difficulties involved in these things. உங்கள் வயசில் நாங்களெல்லாம் படிச்சுட்டு தான் வேலைக்கு போனோம். அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். அதுலேயும் குறிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் we have seen the nation almost in full dimension. If not in full dimension, at least not less than 50% of our nation we have seen geographically. ஸோ ஒரு ஸ்டேட்லேயும் எப்படி படிக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியும் எங்களுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இங்கே கிராமத்து பிள்ளைங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கைடன்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நீங்களாக ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு வாங்க. இது அசஸ்மெண்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது. இட்ஸ் எ வே ஆஃப் கால்குலேஷன், இட்ஸ் எ வே ஆஃப் பிளான்டு ப்ரோக்ராம். ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு போகிறப்ப 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம ஒதுக்கி போகிறோம். இப்போ அதே 8 மணி நேரம் 10 மணி நேரம் வீட்டில் உட்காந்து படிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தைலாம் கொண்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி யூனிஃபார்ம் போக்குவரத்துலாம், அதே போல் ப்ரைவேட் ஸ்கூல்னால் அதுக்கேற்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த பிள்ளைங்கள இப்போ ஆட்டோவில் ஏற்றி விட்டு டாட்டா காமிச்சு விட்டு பாய் பாய்லாம் சொல்லி அதை வேலையும் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்து மற்ற வேலையை பார்க்குறோம். அதுங்க போயிட்டு படிச்சுட்டுலாம் சாயங்காலம் திரும்ப ஆட்டோவில் வருதுங்க, பஸ்ஸில் வருதுங்க. இப்போ அவங்களுக்கு வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? கிடையாது. அவங்க வேலை படிக்கிறது தான். இன்றைக்கி 3 4 வயசு குழந்தைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தாக்கா வெளியே பெருமையாக சொல்லிப்பாங்க, என் பிள்ளை இப்படி தான் படிக்கும், அப்படி தான் படிக்கும், இங்கே படிக்க வைக்க போகிறான், அங்கே படிக்க வைக்க போகிறான், இந்த நாட்டுக்கு போவோம் அந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் டிகிரி முடிச்சுட்டு வரும்பொழுது 20 வயசு 21 வயசு ஆகும்பொழுது எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெண் பிள்ளைகளாக இருக்கும்பொழுது பேரண்ட்ஸுக்கு அந்த கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அது அவங்களுடைய கடமை. அது ஒரு சமூக தேவையும் கூட. ஏன்னா கிராமத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 20 வயசுக்கு மேலே அவங்க வச்சுட்டு இருக்க முடியாது. சொந்தக்காரங்க என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க டிகிரி முடிச்சு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஜாதகம் கைமாற ஆரம்பிச்சிடும். இது அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம். இப்போல்லாம் பரவாயில்ல, ஏதோ டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிடுறாங்க, நல்ல முன்னேற்றம், கஷ்டப்பட்டாலும் படிக்க வச்சிடுறாங்க. இப்போ நாங்கள் படித்த காலத்தில் 7வது 8வது 9வது படிக்கும்போது பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கோம் வரிசையாக. இது பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாய சிக்கல், ஒரு சமுதாய தடை. அது பேரண்ட்ஸும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அப்போ வயசான காலமாக இருக்கும், ஏதாவது செய்து முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதே பையன்களாக இருந்தால் பெற்றோர்களுக்கு அதே வயசு தான் இருக்கும். பையனாக இருந்தானே பொண்ணாக இருந்தான்னா அந்த இயலாமை, மற்ற சின்ன சின்ன சிரமங்கள், பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்போ இந்த பையன் ஏதாவது சம்பாரித்து கொடுங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ இந்த பையன் சம்பாதிச்சு கொடுத்தா தான் குடும்பம் நடக்கும், இல்லைன்னா பொருளாதாரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழலில் உள்ள குடும்பம் என்ன பண்ணுவாங்க? அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி படிப்புக்கு முழுசாக அவங்க ஈடுபடுத்திக்கிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. படிப்புங்கிறது பணத்தால் மட்டும் வந்துடாது. இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறதுக்கு பணம் நிறையா இருக்கும், ஆனால் பள்ளிக்கூடம் இருக்காது, காலேஜ் இருக்காது. இங்கே வீடு வாசல் குடும்பத்தெல்லாம் விட்டு அங்கே போய் உட்காந்துருக்க முடியாது. ஒரு வளர்ந்த பையனை காலேஜுக்கு அனுப்பிட்டு பேரண்ட்ஸ் எங்கள் வீட்டில் தனியாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இல்லை மற்ற தொழில் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ வாய்ப்பு இருக்காது. அதே போல் அன்றைக்கி இருந்த கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேறு. ஸோ இந்த வாய்ப்புகள் இப்போ நிறையா இருக்குது. ஆக பணங்காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக படிப்பு கெட்டு போச்சு, அல்லது பணங்காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக படிப்பு கிடச்சிச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. மற்ற சில வாய்ப்புகளை பொறுத்தும் இருக்குது.
அதனால் இந்த 250 நாளில் படிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் படிக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் என்ன, அதற்கு தேவையான அனுகூலமான சூழல் என்ன, அடுத்தது நம்ம சூழல் இருந்தாலும் படிக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாத்தியமா? இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. இப்போ 250 நாளில் நீங்கள் இதெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணி உங்களால் பாஸ் பண்ணிட்டு வெளியே வர முடியும் அப்படின்னா இந்த 250 நாளில் முடிகிற விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த 250 நாள் நம்ம கணக்கு பண்ணுறது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்காக தானே. தேர் ஆஃப்டர் யூ காட் மெயின் எக்ஸாம்ஸ். அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு சேர்த்து தான் இப்போ இருந்து நாம் ரெடி பண்ணி ஆகணும். ஸோ அது பற்றின டீட்டெயில் பூரா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இதில் சொல்ல வர தகவல் சில தகவல். இது நீங்கள் உணர்ந்து பார்த்து ஏற்றுக்கிறதுக்கான தகவல். அப்போ தான் படிக்கிறதுக்கான அந்த பக்குவம், எஸ் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் வரும். வெரி பேசிக் திங். இப்போ நான் சொன்ன இந்த 8 to 10 மணி நேரம் அப்படிங்கிறது உங்களால் ஒதுக்க முடியுமா? அப்படி ஒதுக்கணும்னா உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மார்னிங் செஷன் 1 மணி வரைக்கும் முடிச்சுக்கிறீங்க. ஒரு 4 மணி நேரம் உட்காந்து படிக்கிறீங்க. அதே போல் மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 2 மணிக்கு உட்காடுறீங்க, 6 மணி வரைக்கும் படிக்கிறீங்க. இப்போ 2 செஷனில் 8 மணி நேரம் படிப்பு முடிக்கிறீங்க. குறுக்க 1 மணி நேரம் லஞ்சு பிரேக். இப்போ காலையில் நீங்கள் 9 மணிக்கு படிக்க உட்காரத்துக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதே போல் சாயங்காலம் நீங்கள் உங்கள் ரூமை விட்டு வெளியே போகிறீங்க, புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறீங்க, ஓகே வி கேன் ரிலாக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ 2 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு வேறு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குமா? இதுக்கான வசதி வாய்ப்புகளை வீட்டில் பேரண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுப்பாங்களா? அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கா? அதை யோசிச்சு பாருங்கள். சில பேருக்கு இருக்கலாம், பல பேருக்கு அது இல்லாமல் போகலாம். ஏன்னா வீட்டில் இருக்கும்பொழுது ஏதாவது மாற்றி மாற்றி சின்ன வேலைகள் வந்துகிட்டு இருக்கும். அது ஒன்றுமே இருக்காது. அக்கம்பக்கத்து வீட்டில் பார்த்தா, ஏன் தம்பி ஒடியாப்பா, என் பிள்ளை பாம்பு கடிச்சு தேல் கடிச்சு என் பிள்ளை தடுமாறி கீழே விழுந்துட்டான், டாக்டர்கிட்ட போகணும், செத்த நாள் கூட மாடவா அப்படிம்பாங்க. எஸ், வேறு வழியில் போய் தான் ஆகணும். வேண்டியவங்க அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி நேரத்தில் ஒரு எமர்ஜென்சின்னு கூப்பிட்றப்ப போய் தான் ஆகணும். அப்புறம் வீட்டு யாரோ சொந்தக்காரங்க போயிட்டுருப்பாங்க. அப்புறம் கல்யாண பத்திரிக்கை, வீடு கூடி போகிற பத்திரிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கோம். இது இல்லாமல் அப்பா அம்மா ஏதாவது சின்ன வேலைகள் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் 3 வயசாக இருக்கும்போது அவங்க வயசு வேறு, வாலிபம் வேறு. உங்களுக்கு இப்போ 22 வயசு, 23 வயசு, 20 வயசு அப்படிங்கிறப்ப அவங்க வாலிபம் வேறு. அப்போ உங்கள்கிட்ட அவங்க சில சின்ன உதவிகளும் எதிர்பார்க்கத்தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் வேலைக்குன்னு போகும்பொழுது இல்லை காலேஜுக்கு ஸ்கூல்ஸுக்கு படிக்கிறதுன்னு போகிறப்ப இந்த 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ உங்களுக்கு வேறு எந்த தொந்தரவும் கிடையாது. பட் வீட்டில் உட்காந்துருக்கும்போது அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்களால் படிக்க முடியுமா? இதில் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் நேரம் வீணாக போகுது, கொஞ்சம் போயிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அதனால் உங்களுடைய கவனம் சிதறும். யூ வில் லூஸ் யுவர் கான்சன்ட்ரேஷன். யுவர் கான்சன்ட்ரேஷன் வில் பி ரெடியூஸ்ட் ஆர் இட் வில் பி டிஸ்டர்ப்டு. இல்லை சரி போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு புக்கை மூடி வைக்கிற மாதிரி ஆகிடும். இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் இட் ஆல் ஹேப்பன்ஸ். இது நம்ம தவிர்க்க முடியாது. இதே பெண் பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமான வேலைகள், பொறுப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அம்மா வயசானவளாக இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சு தான் ஆகணும். இதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா வயசு. 3 வயசில் அப்பா அம்மா படிக்க வச்சாங்கன்னா 30 வயசுலையும் படிக்க வச்சுருக்க முடியுமா? இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதை தாண்டி 8 மணி நேரம் நீங்கள் படிக்க முடியும் அப்படின்னா அதில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன? ரூமில் உட்காந்துட்டு சும்மா செல்லை நோண்டிகிட்டு இருக்கிறது, அங்கே உட்காந்து கலராக கனவு கொண்டுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் ஈடுபட்டாக்கா, அதாவது யூ ஷுட் பி வெல் டிட்டர்மின்ட் இன் திஸ் அண்ட் யுவர் கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி 100%. இதில் வைராக்கியமாக இருக்கணும். இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அந்த அளவுக்கு நீங்கள் உட்காந்து உறுதியாக படிக்கணும். அந்த மாதிரி படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் வசதிகளையும் அப்பா அம்மா செய்து கொடுக்கணும். சரி, இதை தாண்டி இன்னொன்று இருக்குது. இந்த 8 மணி நேரம் உட்காந்து நீங்கள் படிக்கிறீங்க, ஸ்கூல்லேயும் படிச்சிருக்கீங்க, காலேஜ்லேயும் படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் பொழுதுபோக்காக படிப்போம். சுற்றி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க, டீச்சர்ஸ் வருவாங்க, ஒரு பாடத்துக்கு ஒரு டீச்சர்ஸ் வருவாங்க. ஸோ அப்பப்போ கிளாஸ் மாறிக்கிட்டு இருக்கோம். அங்கே படிக்கிற அந்த ட்ரெண்டு வேறு, அந்த சூழல் வேறு. இங்கே நீங்கள் ஒரே ஆள் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த நேரம் தேவை ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஃபோன் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி தனியாக உட்காந்து படிக்கும்பொழுது கொஞ்சம் களைப்பு ஏற்படும். இப்போ பொழுதன்னைக்கு வேலை செய்கிறாங்க, மரம் வெட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, தறி நெய்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. கடையெல்லாம் போய் பார்த்தா மளிகை கடை, ஜவுளி கடைலாம் உட்கார விட முடியாது. கஸ்டமர்ஸ் மாற்றி மாற்றி வந்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்வாங்க. உடம்பு களைக்காது.
இப்போ இந்த களைப்பு எப்போன்னு கேட்டால், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவங்க சாப்பிட்டு படுக்கிறப்ப நல்லா தூக்கம் வரும். ஆக உடல் உழைக்கும் பொழுது, அந்த உழைக்கிறப்ப நமக்கு பெருசா தூக்கம் வர்றதில்ல. உழைப்பில ஈடுபாடு அதிகமா இருக்கும். சளைக்காம, களைக்காம உழைப்போம். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் களைப்பா இருக்கிறப்ப இந்த டீ, காஃபி, இதில இடையில மத்தியானம் லஞ்ச் எல்லாம் இருக்கும். அதுதான். மத்தபடி களைப்பு இருக்காது, தூக்கம் வராது. ஆனா 1/2 மணி நேரம் படிச்சோம்னா தூக்கம் வந்துரும். இப்ப இந்த 1/2 மணி நேரம் படிக்கிறோம், 1 மணி நேரம் படிக்கிறோம், டக்குனு தூக்கம் வருது அப்புட்ன்னா, அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. இப்ப அந்த காரணங்கள நாம இங்க அலசி பார்த்துக்கிட்டு, அதில ஒண்ணும் பெருசா ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்ல. இப்ப இந்த தூக்கம் எப்போ உங்களுக்கு மறைஞ்சு போகும்? எப்ப தூக்கம் வராது அப்புட்ன்னா, அந்த படிக்கிறதுக்கான மோகம், படிக்கிறதுக்கான ஈடுபாடு, அது சிறுக சிறுக உங்களுக்கு ப்ரமோட் ஆயிடும். அது அவ்வளோ ஈஸியாலாம் டப்புன்னு வந்துராது. இட் வில் டேக் டைம். அதில இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ ஒருத்தர் குடிக்க அடிமையாயிட்டாங்க, குடிபோதைக்கு அடிமையாயிட்டாங்க. அவங்க குடிக்காம இருக்க முடியாது. அப்படிங்கிற கட்டத்தில கூட, அந்த குடிபோதையிலேருந்து அவங்கள மீட்டு வெளிய கொண்டு வந்துடலாம். ஆனா, படிக்கிறதுல ஒரு மோகம் வந்துருச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த படிக்கிற மோகத்த விட்டு அவங்கள வெளிய கொண்டு வர முடியாது. மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த ஈடுபாடு போறப்ப, அதுக்குள்ள ஐக்கியமாயிடுவாங்க. ஸோ, அந்த மாரி நேரத்தில அவங்க எதிர்பார்க்குற இலக்க அடைய முடியல அப்படிங்கிறப்ப, சில பேர் வெக்ஸ் ஆயிடுவாங்க. சில பேர் மேல மேல முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில அவங்களுக்கு மத்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வருது. யாரும் அவங்களுக்கு சாதகமா இல்ல. இல்ல அவங்க செயலுக்கு நிறைய எதிர்ப்பு வருது அப்படிங்கிறப்ப, அவங்களுக்கு நெறைய மனத்தொய்வு ஏற்பட்டு போகும். இப்ப அந்த படிக்கிறதுக்கான ஈடுபாடு, மோகம் எப்போ வரும்னா, அது எடுத்த உடனே வந்துராது. கிராஜுவலா தான் ப்ரமோட் ஆகும். சிறுக சிறுக அந்த ஈடுபாடு வரும்பொழுது, யூ வில் என்ஜாய் ஸ்டடியிங். படிக்கிறதுங்கிறதே ஒரு அருமையான அனுபவமா இருக்கும். படிக்க படிக்க இனிக்கிற மாரி இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வரணும். அப்படி வந்து படிக்க ஆரம்பிச்சா தான், இந்த மாதிரி எக்ஸாம்குள்ள போம்பொழுது, உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஏன்னா, இந்த போட்டித் தேர்வுகள் பாஸ் மார்க் அடிப்படையில பெரும்பாலும் கிடையாது. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த குவாலிஃபையிங் நேச்சர் பேப்பர் இருக்கும். அத தவிர மீதி எல்லாம் உங்களுக்கு மெரிட் பேசிஸ் தான். ஸோ, நெறைய விஷயங்கள் படிக்கிற மாரி இருக்கும். அதனால வெரி பேசிக் திங். நெறைய படிக்கிறதுக்கு நெறைய நேரம் தேவ. அதே சமயத்தில படிக்கிறதுக்கான அந்த ஈடுபாடு, உற்சாகம், அந்த படிப்புல இருக்கக்கூடிய பிடிவாதம், இதெல்லாம் இருந்தா தான் படிக்கும்போது மூளை களைச்சு போகாது, தூக்கம் வராது. இன்னும் அத படிக்கணும், இத படிக்கணும், அது பாக்கி இருக்கு, இது பாக்கி இருக்கு அப்படிங்கிற டென்ஷன் எப்பவுமே இருக்கும். அப்போ காலப்போக்குல நீங்க படிக்கிற நேரம் அதிகமாயிடும். இப்போ இந்த 8 மணி நேரத்த தாண்டி ஒரு 10 மணி நேரம் படிக்க முடியுமா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் முடியாது? 24 மணி நேரத்தில தூங்குறது 8 மணி நேரம் வச்சுக்கங்க. ஆனா, இப்பல்லாம் யாரும் 8 மணி நேரம் தூங்குறாங்களான்னு தெரியல. காரணம் இப்போ இருக்கக்கூடிய சமூக சூழல் அப்படி. 5 மணி நேரம், 6 மணி நேரம் தூங்குனாலே பெரிய விஷயம். எல்லாம் செல் நோண்டிட்டு இருக்கிறது, படம் பார்க்கறது, டிவி பார்க்கறது, ஏதோ ஃபோன்ல சேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது. ஸோ, எந்த அளவுக்கு 8 மணி நேரம் தூங்குறாங்க, எந்த அளவுக்கு ஹெல்த்தை மெயின்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பட் எனிவே 8 மணி நேரம் நீங்க வந்து நல்லா தூங்குறீங்க, உங்க ஹெல்த்தை மெயின்டெயின் பண்ணீங்கன்னு வச்சுப்போம். மீதி 16 மணி நேரம், இதில 6 மணி நேரம் உங்க பெர்சனல் ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கங்க. குளிக்கிறது, சாப்பிடுறது, இந்த மாரி விஷயத்தெல்லாம் வச்சுக்கங்க. அப்ப மீதி 10 மணி நேரம் படிக்கலாமே! ஏன் முடியாது? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆஃபீஸ் போனா அப்படி தானே பண்றீங்க. இப்போ பிரைவேட் கம்பெனில வேலை செய்றாங்க. எவ்வளோ சிரமப்படுறாங்க அவங்களுக்கே தெரியும். ஒரு 1 மணி நேரம் உட்காந்து படிக்கலாம். இப்போ வரப்போற எக்ஸாம் ஏதோ ஒண்ணு பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிடலாம். அப்படின்னு ட்ரெயின்லேயே படிச்சுட்டு போறவங்க இருக்காங்க. பஸ்ஸில படிச்சுட்டு போறவங்க இருக்காங்க. அங்க போனா 10 மணி நேரம், 12 மணி நேரம், சம்டைம்ஸ் ஓவர் டைம் வேலை பார்க்கறது, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க பாவம். அவங்க சூழல் அப்படி. இப்போ வீட்லயே உட்காந்துக்கிட்டு, வேற எந்த தொந்தரவும் இல்லாம, உங்களால 10 மணி நேரம் படிக்கிறதுக்கு முடியும். அதாவது தனிப்பட்ட முறையில உங்களால படிக்க முடியும். உங்ககிட்ட திறமை இருக்கு, கவனம் இருக்கு. அதேபோல சுற்றுச்சூழல், உங்களுக்கு முழு சப்போர்ட் பேரண்ட்ஸ் தராங்க. அப்படி இருக்கும்பொழுது, ஏன் நீங்க படிக்க முடியாது? இல்ல அப்பா, அம்மாவோட உட்காந்து பேசி, எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு செய்து கொடுங்க. இவ்வளவு நாளா வளர்த்து ஆளாக்கி விட்டீங்க. இன்னும் 1 வருஷம் நான் படிக்கிறேன். கேளுங்க, தாராளமா செய்து கொடுப்பாங்க. அவங்கலாம் செய்யாம இருக்க மாட்டாங்க. அவங்க தானே பார்த்து வளர்த்து விட்டாங்க உங்கள. அவங்களுக்கு இருக்காதா அக்கறை? ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியாம எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சிட்டு செஞ்சாக்கா, எங்க போறோம்னு சொல்றதில்ல. ஃபோன்ல என்னென்ன மாரி கான்டாக்ட் தெரியாது. அவங்கள மறைச்சு மறைச்சு எல்லாம் செய்யறது. அவங்க சொன்னா கேட்கறதில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? சண்டைய போட்டு உட்காந்துட முடியும். அதனால அவங்க கடமை என்னவோ செய்துட்டு போயிடுவாங்க. இந்த கல்யாணம் காட்சி அந்த மாரி வேலைகள்லாம் செய்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். உட்காந்து அவங்ககிட்ட சொல்லுங்க, பேசுங்க. இவ்வளோ தூரம் படிக்க வச்சுட்டீங்க. சந்தோஷம்.
அடுத்த கட்டம், நாங்கள் வெற்றி அடையணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு வருஷம் ஃப்ரீயாக விடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்கிறோம். உட்காந்து கேளுங்க, பேசுங்க, கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ உங்களுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் எந்த தொந்தரவும் இல்லாமல் படிக்க முடியும், முழுசாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதில் நீங்கள் உறுதியாக ஈடுபட முடியும். அப்படின்னா ஏன் பாஸ் பண்ண முடியாது? அடுத்து இந்த 250 நாட்கள் அப்படிங்கிறத வேற ஒரு வகையில் கணக்கு பண்ணி பாருங்க. 250 நாள்லேருந்து 265 நாள் அப்படிங்கிறது. ஏன் இப்போ இந்த 265 சொல்கிறேன்னாக்கா, இந்த வீடியோ நான் முதல்ல போட்டது 1ஆம் தேதி. அன்னைக்கு லெவலில் 265 நாள், இன்னைக்கு லெவலில் 263 நாள். இப்போ நாம் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் நாம் கொடுக்க போகிறது 250 நாள். இப்போ இந்த 250 நாள்லேருந்து 265 நாள் அப்படிங்கிறது தோராயமாக 8 to 9 மாதம். 250 நாள் அப்படின்னா 8 மாதம் ப்ளஸ் தோராயமாக ஒரு 10 நாள் அல்லது ஒரு வாரம், வாட் எவர் இட் இஸ். அதே போல் 265 நாள் அப்படின்னாக்கா சுமாராக ஒரு 9 மாதம், அதுக்கு தோராயமாக ஒரு வாரம் 10 நாள் குறையும். இப்போ இந்த 8 to 9 மாதங்கிறது ரொம்ப கம்மியான காலமா? 10 நாட்களில் நீங்கள் அரசு அதிகாரியாகலாம், அந்த மாதிரி உருட்டுற வேலையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். 8 to 9 மாதங்கிறது இட்ஸ் எ குட் enough லாங் பீரியடு. அதே சமயத்தில் இன்னொன்று பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம், கவர்மெண்ட் காலேஜில் படித்தோம், இல்லை ப்ரைவேட் ஸ்கூலு, ப்ரைவேட் காலேஜ், வாட் எவர் இட் இஸ். பட் எல்லாத்துக்குமே கவர்னிங் பாடி கவர்மெண்ட் தான். அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னான்னு இருக்குது. இப்போ காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமாராக 180 நாள், 190 நாள்லேருந்து ஒரு 200, 210 நாள் வரைக்கும். அதே போல் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக ஒரு 200 நாள்லேருந்து ஒரு 220 நாள் வரைக்கும். இதுதான் அவங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் பர் இயர். ஆக ஒரு அகாடமிக் இயர் அப்படிங்கிறது சராசரியாக நாம் எடுத்துக்கிட்டோம்னா 200 நாள்னு வச்சுக்கலாம். இப்போ 200 நாள் அப்படிங்கிறது ஒரு அகாடமிக் இயர் அப்படின்னா 250 நாள் அப்படிங்கிறதும் 265 நாள் அப்படிங்கிறதும் சுமாராக 1.25 அகாடமிக் இயர். ஸ்கூல்லேயே காலேஜ்லேயே நீங்கள் படிச்சீங்கன்னா 1.25 வருஷம் படிக்கிறது சமம். என்ன இது, என்ன கொஞ்சோண்டு காலமா அது? இப்போ இந்த 1.25 வருஷம் அப்படிங்கிறது என்ன, இந்த ஏதோ லைப்ரரிக்கு போனேன், ஏதோ ஒரு நியூஸ் படிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை ஏதோ பக்கத்தில் கடத்தருக்கு போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியா? இந்த 1.25 வருஷத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கும். பெண்வெளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க, பையங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஏதோ 10 ரூபா சம்பாரிச்சு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இட்ஸ் அ லாங் பீரியடு. இப்போ இந்த 1.25 வருஷத்தில் நீங்கள் படிக்க முடியாதா? கேள்வி அந்த மாதிரி கேட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், எஸ் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் தானாக வந்துடுவீங்க. ஸோ 250 நாளில் படிக்க முடியுமா முடியாதாங்கிற கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. 250 நாளில் படிக்க முடியும். அதே சமயத்தில் நேரத்தை நீங்கள் கரெக்டாக செலவு பண்ணணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, சில வேலைகளை செய்யும்பொழுது அந்த வேலைகளுக்கான வேகம்னு கொஞ்சம் இருக்குது. ஸ்ப்ரிண்ட்டில் ஓடுறாங்க, 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடுறாங்க. அதே மராத்தான் ரேஸ் போகிறாங்க. இப்போ 100 மீட்டர் ரேஸில் ஓடுற அதே ஸ்பீடு மராத்தானில் ஓட முடியுமா? இல்லை மராத்தான் ரேஸில் ஓடுற அந்த ஸ்பீடில் நீங்கள் ஸ்ப்ரிண்ட்டில் ஓட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ கிராமங்களில் பார்க்கலாம், சில இடங்களில் இந்த வீட்லேயே பார்க்கலாம். தாத்தா தான் வேலை செய்வார், அவருக்கு 65-70 வயசு இருக்கும். பேரனுக்கு ஒரு 18-20 வயசு, 22 வயசு இருக்கும். வந்துப்பா சொல்லுவான், என்ன தாத்தா காலையிலேருந்து நோண்டிகிட்டு இருக்கா அப்படிமா. விடுதாத்தா நான் செய்கிறேம்மா. வாங்கி ரொம்ப ஸ்பீடாக செய்வான் அந்த வேலையை. அதில் நல்லா நோட்டீஸ் பண்ணால் ஒரு விஷயம் தெரியும். அவன் 1 மணி நேரம் வேலை செய்வான், அவ்வளோதான் களைச்சிப்போம். ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வான், இந்த ஸ்ப்ரிண்ட்டில் ஓடுற மாதிரி, அப்புறம் களைச்சிப்போம். இப்போ இந்த 1 மணி நேரத்தில் அவன் 5 வேலை செய்கிறான்னு வச்சுக்குவோம். ஆனால் இந்த தாத்தா காலைல 6 மணிக்கு அல்லது 8 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்வார். மராத்தான் ரேஸில் ஓடுற மாதிரி பொறுமையாக செய்துக்கிட்டே இருப்பார். இவனோட ஸ்பீடு 1 மணி நேரத்துக்கு 5 வேலை செய்கிறான், அவரோட ஸ்பீடு 1 மணி நேரத்துக்கு 2 வேலை தான் செய்கிறாரு. இப்போ 10 மணி நேரம் வேலை செஞ்சார் அப்படின்னாக்கா 20 வேலை செய்திருவார். இப்போ வாலிபத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரப்பையன் செய்கிற வேலை 1 மணி நேரத்தில் 5 யூனிட்ஸ் அப்படின்னா, அந்த வயசான தாத்தா 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் ரெகுலராக அந்த வேலையை செய்து அவர் முடிக்கிற வேலையோட அளவு அரவுண்டு 20 யூனிட்ஸ் அல்லது 22, 24 யூனிட்ஸ் அந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்பீடு வேறு, ஸ்டாமினா வேறு. நீங்கள் அதே போல் இங்கே படிக்கும்பொழுது நிதானமாக படிக்கணும். காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சைக்கு எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் கொடுப்பாங்க. அதில் ஒரு பரீட்சையும் அடுத்த பரீட்சையும் இடையில பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் கேப் இருக்கும் சமயத்தில். அந்த 2 நாள் 3 நாளில் தான் இவங்க அப்படி படிப்பாங்க. இந்த ஒரு வருஷம் பூரா படிக்க மாட்டாங்க, அதை விட்டுருவாங்க. அந்த 2 நாளில் தான் உழுந்து உழுந்து படிப்பாங்க. அது மட்டும் இல்லை,
இந்த பரீட்சை இன்னும் 2 நாள் தள்ளி போகக்கூடாதா அப்படின்னு நினைப்போம். அதாவது ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஸ்கூல் திறக்கும் பொழுதே தெரியும் அடுத்த ஏப்ரல் மேலே பரீட்சை எழுத போகிறோம், மார்ச்சில் பரீட்சை எழுத போகிறோன்னு. அப்போ அந்த 10 மாதம்லாம் விட்டுருவாங்க. பரீட்சைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஐயோ இன்னும் 2 நாள் தள்ளி போகக்கூடாதா, இன்னும் 1 நாள் தள்ளி போகக்கூடாதா. இதை விட சில பேர் பார்க்கணும், நல்லா வேடிக்கையாக இருக்கும். 10 மணிக்கு பரீட்சை, 9:30 மணிக்கு அந்த எக்ஸாம் ஹால் வராண்டாலன்ட்டு படிப்பாங்க. இவங்க படித்து நேரத்தை வீணாக்கிட்டு இவங்க தன்னைத்தானே குழப்பிக்கிறது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கவனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவனையும் குழப்பிடுறது. இதுதான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த காலாண்டு பரீட்சை அரையாண்டு பரீட்சை படிக்கிற மாதிரிலாம் நீங்கள் அவசரப்பட்டுலாம் படிக்கக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட் மேட்டரையும் நிதானமாக படித்து உள்வாங்கிட்டு படிங்க. சப்ஜெக்ட் மேட்டரை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. சும்மா மனப்பாடம் பண்ணுறதுல எந்த யூஸும் இல்லை. ஸோ மராத்தன் ரேஸில் எப்படி நிதானமாக பொறுமையாக ஓடிட்டுருக்காங்களோ அதே போல் நிதானமாக பொறுமையாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறையா படிக்கணும். சும்மா போசுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்தோம், இல்லை 2 நாள் 1 நாள் படித்தோம், அரையாண்டு பரீட்சை காலாண்டு பரீட்சை முழாண்டு பரீட்சைன்னு எது எழுதணும், 40 மார்க் 50 மார்க் பாஸ் பண்ணணும், அடுத்த கிளாஸ் போயிட்டோம், அப்படி கிடையாது. இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இட் ஷுட் பி அப்சல்யூட்லி சப்ஸ்டான்ஷியல். இட் ஷுட் நாட் பி அ சப்ஸ்டாண்டர்ட் ஒன். இது ஒரு அவசர தேவைக்காக வேண்டி ஹரிபரில் படிக்கிற விஷயம் கிடையாது. ஸோ நிதானமாக படிங்க. ஸோ இந்த 250 நாளில் படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நீங்களே இனி புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி, இல்லை வேறு எங்கேயோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரி, அல்லது ஸ்கூல்ஸில் காலேஜில் படிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் உட்காந்து நிதானமாக படிங்க. இந்த 250 நாள் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸோட ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னாக்கா அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1.25 மடங்கு. ஸோ இது ஒரு பெரிய போதுமான பீரியடு தான். இந்த டயத்தில் நீங்கள் கண்டிப்பாக படிக்க முடியும். அடுத்தது ஒரு விஷயத்தை கைடன்ஸோட நாம் செய்யும்பொழுது அது எவ்வளோ தெளிவாக இருக்குது, எவ்வளோ எளிமையாக இருக்குது. கைடன்ஸ் இல்லாமல் எல்லாம் நாமே தெரிஞ்சுக்கிட்டு நாமே செய்யணும், வெளியேருந்து எந்த கைடன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த வேலையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடங்கள் என்ன, இல்லை அதில் ஏற்படக்கூடிய தோல்வி என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் 250 நாளில் முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. கெட் ரெடி ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். Certainly we are there to help you to the maximum possible extent, and we will see what the best we can do for you. We hope to provide you guidance as much as possible from our sides, because it is not only your success but also our success. நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம்தான். So be well determined. Once again, this is my request to be 100% determined towards these examinations. If you are fully determined, I am sure you will become successful once, even if there is some delay. Okay, dear students, I wish you once again all the success, and also I congratulate you for your great success. Let us hope to make it possible and successful with the planned studying program. I thank you all for having listened to my lecture. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.